பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இயேசுவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆடியோ கேட்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ கேட்கலன்னா மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அட்டெண்டன்ஸ் எப்போதும் போல் உங்களுடைய நேம் அண்டு ரோல் நம்பர் சாட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஒரு தடவை டைப் பண்ணிங்கன்னா போதும், திரும்பலாம் டைப் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம இந்த நாள் பாடத்தை கூட நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் ஒன்று கூடி அப்போ அந்த கீபோர்டு முறையாக கற்றுக்கொள்ள நீங்கள் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கற்றுக் கொடுக்குற எனக்கும் கற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நன்மை செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஓகே 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 ஸோ நம்ம எப்போதும் போல் நீங்கள் அஜெண்டா பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுவோம், அப்புறம் ஒரு டிவோஷன், அப்புறம் தான் கிளாஸ் போவோம். ஸோ இன்றைக்கும் கூட ஒரு 5 நிமிடம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நம்ம மத்தியில் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், உங்களை தியானிக்கவும் சொல்லியிருந்தேன். என்னவென்று சொன்னால், ஆராதனை என்பது எது? ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது நாம் பாடலுக்கும் தேவ செய்திக்கும் இடைப்பட்ட நேரத்திலே செய்கிறதான, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கைகளை உயர்த்தியோ அல்லது முழங்கால் படியிட்டோ அல்லது மெதுவான, அதாவது மெலோடியான பாடல்களை பாடியோ செய்கிறதான ஒன்றா, அல்லது எது என்று சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே, நாம் ஒவ்வொரு வாரமும் சபையாக தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வரும் பொழுது நாம் எங்கே போகிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறோம். நாம் சபையாக கூடி வரும் பொழுது நாம் எங்கே போகிறோம் என்று, விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் செல்லும் பொழுது எங்கே போகிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறோம். இன்றைக்கு அநேகமான பேர் சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறோம். ஆனால் அதிகமான நேரங்களிலே நாம் என்ன சொல்லுவது உண்டு என்று சொன்னால், நாங்கள் ஆராதனைக்கு செல்லுகிறோம். நம்ம சர்ச்சோட, அதாவது நாம் கூடி வருகிறத அந்த நேரத்தை போடும் பொழுது கூட நம்ம என்ன போடுகிறது உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், ஞாயிறு ஆராதனை என்று சொல்லி அந்த நேரத்தை குறிப்பிடுவது உண்டு. ஞாயிறு ஆராதனை 8 மணியிலிருந்து அல்லது 9 மணியிலிருந்து 12 மணி, 8 மணியிலிருந்து 11 மணி, இப்படி நேரத்தை குறிப்பிடும் பொழுதும் கூட அதை நாம் ஞாயிறு ஆராதனை என்று சொல்லுவது உண்டு. ஆராதனைக்கு செல்லுகிறோம் என்று சொல்லுவதும் உண்டு. ஆனால் அங்கே நாம் கூடி வந்ததான அந்த சமயத்திலே நாம் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரம் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் மிக கவனத்தோடு இருந்து நீங்கள் தேவனை ஆராதியுங்கள். இது ரொம்பவும் முக்கியமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியாதது போல நாம் அநேக காரியங்களை அந்த நேரத்திலே பேசுகிறோம். அடுத்தது இன்னும் அதிகமாக சொல்லுகிறது உண்டு. என்னவென்று சொன்னால், இந்த நேரத்தில் தான் தேவன் நம் மத்தியிலே அசைவாடுகிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பேசுகிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக, கேட்கிறவர்களாக, அதை நம்புகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்தான் ஆராதனையின் நேரமா என்று பார்த்தால் இல்லை என்பது நாம் சொல்லுகிற அநேக விஷயங்களிலிருந்து நமக்கே புலப்படும், நமக்கே தெரியும். ஆனால் நாம் அதை மறந்தவர்களாய் அநேக நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரமே இதுதான் என்று சொல்லி இப்பொழுது சொல்லிக்கொண்டு அதுதான் ஆராதனையின் வேலை என்று சொல்லுகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம்.
அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய துவக்க ஜெபம் முதல் நாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி முடிக்கிறதான நேரம் வரைக்கும் அது முழுவதுமே ஆராதனையாகத்தான் காணப்படுகிறது. இதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆராதனையின் நேரமோ வேலையோ அல்ல. துவக்க ஜெபம் முதல் நாம் முடித்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறதான நேரம் வரைக்கும் அது முழுவதும் ஆராதனை என்றுதான் சொல்ல முடியும். ஆகையினால்தான் அநேக நேரங்களிலே சொல்லுவது உண்டு பாடல் ஆராதனை. ஆனால் மற்ற நேரங்களில் நாம் அப்படி சொல்லுவது இல்லை. ஆனால் ஒவ்வொன்றும் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகள். துவக்க ஜெபம், பாடல் பாடுவது, அதே நேரத்திலே செய்தி, காணிக்கை கொடுப்பது அல்லது சாட்சி சொல்லுவது, இப்படி எல்லா காரியங்களும் ஒரு ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியாக காணப்படுகிறது. இதிலே ஆராதனை வேலை என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு நேரம் கிடையாது. முழுவதுமே ஆராதனை நேரம்தான், ஆராதனை வேலைதான். அதிலே நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் அது ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே நாம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது, விசேஷமாய் நாம் கூடி வரும் பொழுது அந்த ஐக்கியத்தின் நேரத்திலே காணப்படுகிற எல்லாமே ஆராதனை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆகையினாலே நம்ம மிக முக்கியமாக இந்த காரியத்தை ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஓகே, நாங்கள் கற்றுக்கொள்வது இசை. ஏன் ஆராதனையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அநேக நேரங்களிலே நாம் இந்த இசையை பயன்படுத்த போவது ஏதோ கச்சேரிக்கோ அல்லது மற்ற இந்த காரியங்களுக்கோ விட நாம் இதை பயன்படுத்த போவது மிக முக்கியமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அதாவது நாம் கூடி வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஐக்கியப்படும் பொழுது, ஆராதனை என்று சொல்லப்படுகிற காரியத்தில்தான் நாம் இந்த இசையை பயன்படுத்த போகிறோம். ஆகையினால்தான் ஆராதனை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, நான் இப்பொழுது கடைசியாக ஒரு வசனத்தோடு இன்றைய காரியத்தை உங்களிடத்தில் விட விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே நாம் வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே நமக்கு ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வசனத்தை வருகிறதான வாரங்களிலே நாம் தியானிப்போம். வேதத்தின்படி ஆராதனை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்களாய் தேவனுக்கு ஆராதனை செய்வோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகே, ஸோ நல்ல வார்த்தையை கேட்டோம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஜெண்டாவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஓகே, ஸோ நம்ம இருக்கிற இந்த கீபோர்ட் கோர்ஸில் ஒரு ரொம்ப கஷ்டமான இல்லை ட்ரையான ஒரு லெசன் அப்படின்னா இந்த லெசன் தான். ஸோ இதை நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை கலந்துட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது புரியக்கூடாத ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேராக இருக்கும். ஓகே, லெசன் 2 ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஓகே, ஸோ நம்ம போன கிளாஸில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், நோட்ஸ் C to C, அதாவது ச இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கு உள்ள, அதாவது இப்போ சி இருக்குல்ல, இந்த சியை டபுள் பண்ணால், அதாவது அப்படியே அந்த சவுண்டு என்ன சொல்கிறது, ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணோம்னா அந்த நெக்ஸ்ட் ஆக்டேவ் சி வரும். இப்போது சி
ச. இந்த ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஆக்டேவ் சிக்கு போயிடும். ச ச. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஆக்டேவ் போயிடும். இப்போ இந்த 8 நோட்ஸ், அதாவது சி டு சி, இந்த 8 நோட்ஸ்குள்ளே எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அத்தனை நோட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆரம்பத்தில் 4 நோட்டு 5 நோட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியாக எல்லாருமே 7 நோட்ஸில் செட்டில் ஆனாங்க. இந்த 7 நோட்ஸ் அப்படிங்கிறது கிமுலேருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த 7 நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப நாள் இந்த 7 நோட்ஸ்லேயே அந்த நம்ம போன வாரம் நோட்ஸ் பார்த்துருப்போம். ABCDEFG கீபோர்டில் சிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ CDEFGAB இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டே வராங்க. அப்படியே போய்ட்டு அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும் பொழுது இந்த 7 நோட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 12 நோட்ஸ் ஆகுது. 12 நோட்ஸ் ஆகுது. அப்போ இந்த 7 நோட்ஸில் நடுவில் இன்னும் கொஞ்சம் நோட்ஸை டியூன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணும் பொழுது யார் இதை செஞ்சா அப்படின்னா தனி நபர் இல்லை, பல பேர் பல நாடில் இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவர் தான் செஞ்சார்னு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் மட்டும் சொல்லும் போது ஒரு சிலர் பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நிறைய இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரே நாளில் யாரும் செஞ்சிடல. இந்த 12 நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகி இந்த 12 நோட்ஸ் வந்தது. அப்புறம் இந்த 12 நோட்ஸோட நின்றுச்சா அப்படின்னா இல்லை. நம்ம ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். திருநெல்வேலியா தூத்துக்குடியான்னு தெரில, அவர் இருந்தார். அவர் வந்து கிறிஸ்தவர் தான். அவர் வந்து என்ன பண்ணார்னா நிறைய மியூசிக்கில் வந்து ரிசர்ச் பண்ணார். மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் மெடிசின்லேயும் பண்ணியிருக்காரு. அப்போ மியூசிக்கில் ரிசர்ச் பண்ணும்பொழுது 12 நோட்ஸ் இல்லை 24 நோட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிலேருந்து சிக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 12 நோட்ஸுக்கு நடுவில் 1 2 3 4 12 வரைக்கும் வருதா, 1க்கும் 2க்கும் நடுவில் ஹாஃப் டியூன் பண்ணி இன்னொரு நோட்டு, 2க்கும் 3 நடுவில் இன்னொரு ஹாஃப் நோட், இந்த மாதிரி டியூன் பண்ணி 24 நோட்ஸ் வந்து பண்ணி அவருங்க கின்னஸ் ரெக்கார்ட் சம்திங் பண்ணாங்க. அதை வந்து நிறைய இடத்துல செஞ்சு காமிச்சாங்க. ஆனால் பாடி காமிச்சாங்க. அவருடைய பொண்ணு நினைக்கிறேன், அவருடைய டாட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து பாட வச்சுமே அவர் வந்து காமிச்சார். ஆனால் எல்லாராலையும் பாட முடியுமானா இல்லை. ஏன்னா 24 நோட்ஸ்னு போக போக ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு 12 நோட்ஸ் தான் இருக்குது. சி ஷார்ப். சில பேருக்கு மியூசிக் தெரியாதவங்கள்ட்ட சி அண்ட் சி ஷார்ப் ப்ளே பண்ணி காமிச்சோம்னா என்னது சி ஷார்ப் வித்தியாசமே எனக்கு தெரிலையே அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக அந்த வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அந்த சவுண்டு ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் தான் வித்தியாசம். அப்போ இதுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சிக்கும் சி ஷார்ப்பும் நடுவில் ஒரு நோட்டை டியூன் பண்ணி எடுத்தால் அப்படி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அது வந்து நடைமுறையில் இல்லை, யாரும் அதை யூஸ் பண்ணல 24 நோட்ஸ். ஆனால் அந்த 12 நோட்ஸ் தான் அதிகமாக என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் வரும். இப்போது CDEFGAB இருக்குது. சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு நோட்ஸுக்கு சி ஷார்ப் அல்ல டி ஃப்ளாட், அந்த மாதிரி ஏன் ஷார்ப் ஃப்ளாட்னு வைக்கணும்? இப்போ 7 நோட்ஸுக்கு என்ன பண்ணாங்க, ABCDEFGன்னு வச்சாங்க. அப்போ அந்த நோட்ஸுக்கும் வரிசையாக ஜிக்கு அப்புறம் HIJKன்னு வச்சிருக்கலாம் தான். ஆனால் ஏன் அப்படி வைக்கல அப்படின்னா ஏற்கனவே 7 நோட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால ABCDEFGன்னு வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு நோட்டு, அப்புறம் சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு நோட், இப்படி டியூன் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நடுவில் சொல்ல முடியாது. இப்போது சிக்கும் டிக்கும் நடுவில் என்ன பண்ண முடியும், ஹெச் சொல்ல முடியாது. அப்போ ரொம்ப குழம்பும், என்னடா அது ஒரு ஆர்டரே இல்லாமல் போயிடும். ஏன்னா லாங் ப்ராசஸில் வந்தது தான். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து எப்படி செஞ்சாங்க, இல்லை எப்படி நோட் கொண்டு வந்து 12 நோட்ஸ் எப்படி வந்தது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம 8 நோட்ஸ் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். சிலேருந்து சி வரைக்கும். இந்த 8வது நோட்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டேஷன் தான். அப்போது இந்த தனித்தனியாக நோட்ஸுன்றப்ப 7 தான் வரும். ஸோ CDEFGABC. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே நம்பர் இருக்குது 1 2 3 4 5 6 7 8, கீழே CDEFGABC இருக்குது. இப்போ இந்த சிக்கும் டிக்கும் நடுவில் ஓகே, ஸோ இப்போ இந்த சிக்கும் டிக்கும் நடுவில், அதாவது 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5 அதை டியூன் பண்ணி ஒரு நோட் எடுக்கிறாங்க. இந்த நோட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் கவனிங்க, இது வரைக்கும் இந்த 7 நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு நோட் ஆட் பண்ணுறாங்க. சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு நோட் ஆட் பண்ணுறாங்க. அதே போல் 2க்கும் 3க்கும் நடுவில், அதாவது டிக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு நோட் ஆட் பண்ணுறாங்க.
இப்போ இந்த நோட்லாம் ஆட் பண்ணும் பொழுது அதுக்கு எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா இந்த டோன், செமிடோன். இது வந்து நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருக்கு நீங்கள் மியூசிக் படிச்சிருந்தீங்கன்னா டோன், செமிடோன். டோன்னா என்னென்னா இப்போ சிலேருந்து டி ஒரு டோன், டிலேருந்து இ ஒரு டோன், அந்த மாதிரி. செமிடோன் அப்படின்னா செமினாவே என்னென்னா செமிஃபைனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேட்ச்சில், கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே செமிஃபைனல் யூஸ் பண்ணோம். செமிஃபைனல்னால் ஃபைனலுக்கு முன்னாடி, அதாவது பாதி கணக்கு மாதிரி. ஸோ செமினாவே பாதி, ஹாஃப். ஸோ ஹாஃப்ன்றதை மீன் பண்ணோம். ஸோ அரை, பாதி. அப்போது சிலேருந்து டி ஒரு டோன், அதில் நடுவில் பாதி எடுக்கும் பொழுது அது செமிடோன். ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு. அப்போது எப்படி எடுத்துக்கணும் அவங்க? 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு நோட்டு, 2க்கும் 3க்கும் நடுவில் 1, 3க்கும் 4க்கும் 1, 4க்கு 5க்கும் 1, இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தால் எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7 வந்துருக்கணும். அப்போ 7 7 14 நோட்ஸ் வந்துருக்கணும். ஆனால் அப்படி வரலை. நமக்கு எத்தனை? 12 நோட்ஸ் தான் இருக்குது. ஏன் 12 நோட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து அந்த மாதிரி ஹாஃப், அதாவது சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு நோட் எடுத்தாங்க, டிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு ஹாஃப், அதை ஒன் எடுக்கிறாங்க. அந்த போல் பண்ணும் பொழுது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது அந்த மாதிரி பண்ணும் பொழுது அப்படின்னா, இப்போ என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எல்லாமே ஈவன் ஸ்பேஸ் தான் இருக்குது, இடைவெளி ஒன்றா தான் இருக்குது. 1 2 3 4 எல்லாத்துக்குமே ஒரு இடைவெளி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா 1 2 3, 3க்கு அப்புறம் 3.5, அப்புறம் 4.5 5.5 6.5, அப்புறம் 6.5 அப்புறம் 7.5 7. அப்போ இந்த 3வது நோட்டு 4வது நோட்டுக்கும் ஏற்கனவே எத்தனை தான்? ஹாஃப் தான் இருக்குது. இதை வந்து அதை கம்போஸ் பண்ணாலும் இப்படி பண்ணிட்டாங்க. எப்படின்னா அந்த சிடிஎஃப்ஜிஏபி இந்த 7 நோட்ஸ் கம்போஸ் பண்ணாலே பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டு, எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் இல்லை. அதனால் அப்படி நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, அதனால் அப்படியே வாசிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் இப்போது ஹாஃப் நோட் கண்டுபிடிக்கிறது தான் தெரியுது. இது ஏற்கனவே 3, இது 3.5, இது ஹாஃப் நோட்டு தான். இப்போ ஹாஃப் நோட்டை ஏற்கனவே எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? குவார்ட்டர் தான் எடுக்க முடியும் ஒழிய ஹாஃப் எடுக்க முடியாது. ஓகே, எல்லாருமே உங்கள் மைக்கில் மியூட்டில் போட்டுருங்க, அப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டோன் டோன் டோன், இங்கே செமிடோன், டோன் டோன் டோன், செமிடோன். செமினா பாதி. இப்போ சிலேருந்து டி வந்து கரெக்டாக ஈவனாக ஒரு தூரம் இருக்குது. டிலேருந்து இ கரெக்டாக இருக்குது. இலேருந்து எஃப் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே எத்தனை தான்? 3லேருந்து 4 இல்லை, 3.5, அது அரை. அப்போ அரை இருக்கிறனால இவங்க என்ன முடியாது, திரும்ப ஹாஃப் எடுக்க முடியாது, தான் எடுக்க முடியும். அதனால் இது அப்படியே விட்டாச்சு. ஓகேவா? எது இலேருந்து எஃப்க்கு வந்து எடுக்க முடியும், ஏன்னா ஏற்கனவே ஹாஃப் நோட்டு தான், அது அரை தான், ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை. அதே போல் எஃப்க்கும் ஜிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 4.5 ஒரு ஹாஃப் எடுத்துடுறாங்க, 4 மாதிரி. ஸோ 4லேருந்து 5.5 அதுக்கு ஒரு நோட் எடுத்துகிறாங்க, 5 to 6 அங்கே ஒரு நோட் எடுக்கிறாங்க. அதே போல் இந்த 6 7 நோட்டில் பார்க்குறப்ப இங்கேயும் வந்து ஒரு நோட்டு இல்லை, ஹாஃப் நோட்டு தான். இந்த 6.5 7, அதாவது பியிலேருந்து சியுமே ஹாஃப் நோட்டாக தான் இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து மற்றது போல் டோன் இல்லை, செமிடோன், பாதி தூரம் தான் இருக்குது. அப்போ அங்கேயும் என்ன முடியாது, நம்ம குவார்ட்டர் தான் எடுக்க முடியும் இல்லையா, ஹாஃப் எடுக்க முடியாது. அப்போ அங்கேயும் விட்டாச்சு. அப்போது இ டு எஃப் அது ஏற்கனவே ஹாஃப் ஸ்டெப் தான், அதாவது செமிடோன் தான். ஸோ செமிடோனாக இருக்கிறனால அங்கே நம்ம மறுபடியும் என்ன முடியாதுன்னா ஹாஃப் நோட் எடுக்க முடியாது, அது அப்படியே விட்டாச்சு. அதே போல் பிக்கும் சிக்கும் அது ஏற்கனவே செமிடோன் தான், அதாவது ஹாஃப், அரை தான் தூரம் இருக்குது. அதனால் அதுக்கும் என்ன ஹாஃப் நோட் வந்து ஒரு நடுவில் ஒரு ஹாஃப் எடுக்கலை. அப்போ இந்த ரெண்டையும் எடுக்காமல் மற்ற எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு நோட் எடுக்கிறாங்க. சிக்கும் டிக்கு நடுவில் ஒரு நோட்டு புதுசாக வருது, டிக்கு ஈக்கு நடுவில் புதுசாக ஒரு நோட்டு வருது. அதே போல் ஈக்கு எஃப்க்கு எடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஹாஃப் நோட்டு தான். அதே போல் எஃப்க்கு ஜிக்கு நடுவில் ஒன்று எடுக்கிறாங்க, ஜிக்கும் ஏக்கு நடுவில் ஒரு நோட்டு கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஹாஃபாக டியூன் பண்ணுறாங்க. ஏக்கும் பிக்கு நடுவில் டியூன் பண்ணி ஒரு நோட் எடுக்கிறாங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் டியூன் முடியாது, ஏன்னா அது ஹாஃப் தூரம் தான் ஏற்கனவே. ஓகே, அப்போது பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு நோட் எடுக்கலை, ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு நோட் எடுக்கலை. ஸோ இதனால தான் அவங்க கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு நோட் இருக்காது, கருப்பு கீ இருக்காது, ஸ்பேஸ் இருக்கும். சாரி. ஓகே, ஸோ இப்போ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, இப்போ சிடிஇ. இப்போது இந்த ஒயிட் கீ வரிசையாக வருது,
எங்கேயுமே கேப் இருக்கானா இல்லை. ஆனால் அந்த பிளாக் கீ மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு 1 2 அப்புறமே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கேப். ஈக்கும் எஃப் நடுவில் ஒரு ஷார்ப்பாக இல்லை அந்த பிளாக் கீ இல்லை. அதே போல் இங்கே ஒரு பிளாக் இருக்குது, ஜிக்கும் ஏக்கு நடுவில் ஒரு பிளாக் இருக்குது, ஏக்கும் பிக்கு நடுவில் ஒரு பிளாக் இருக்குது, பிக்கும் சிக்கு நடுவில் என்ன இல்லை, பிளாக் இல்லை. ஏன் இல்லை, நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே போல் இங்கேயும் பார்த்தா ஈக்கும் எஃப் நடுவில் இல்லை, இங்கேயும் பிக்கும் சிக்கு நடுவில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா சியும் டியும் ஒரு 1 தூரம் அப்படின்னா அது நடுவில் பாதி எடுத்துட்டாங்க, ஒரு நோட் எடுக்கிறாங்க. ஆனால் இ டு எஃப் வந்து ஒரு ஹோல் நோட் இல்லை, ஒரு டோன் இல்லை, அது ஏற்கனவே அரை தூரம் தான். அது கம்போஸ் பண்ணும்பொழுது அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ ஏற்கனவே ஹாஃப் இருக்கனால நம்ம குவார்ட்டர் தான் எடுக்க முடியும், எடுத்தால் சுத்தப்படாது, அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. அதே போல் பிக்கும் சிக்கும் அதே போல் ஹாஃப் நோட்டை தான் அது தூரம் இருக்கிறனால தனியாக ஒரு நோட்டு வந்து எடுக்கலை. அப்போ அதனால தான் அந்த பிளாக் கீஸில் 2 அப்புறம் ஸ்பேஸு, பிக்கும் சிக்கும் ஸ்பேஸு, இந்த போல் அப்படி நம்ம கீபோர்டில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போது CDEFGABC இப்படி 7 நோட்ஸ் ரொம்ப வருஷமாக இருந்தது. அதில் தான் பாட்டு கம்போஸ் பண்ணாங்க, ராகம் கம்போஸ் பண்ணாங்க, பாடல் எழுதினாங்க, இப்படியே தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷ காலமாக. அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நோட்டை ஆட் பண்ணி இந்த 5 நோட்டை ஆட் பண்ணி 7, ஏற்கனவே 7 நோட்ஸு, 7 + 5 12 நோட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் 12 நோட்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகி வந்தது. அதனால தான் நம்ம கீபோர்டில் படிப்போம். ஸோ த நோட் E and B don't have sharp notes. Likewise C and F don't have flats. இது நம்ம என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். யாரோ உள்ள வராங்களா? ஓகே, லேட்டாக வரவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, நம்ம அதை என்னென்ன அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஷார்ப்பு அண்டு ஃப்ளாட் இதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த 12 நோட்ஸ் இருக்கு இல்லையா, 7 நோட்ஸுக்கு நேம் வச்சுட்டாங்க, ABCDEFG அப்படின்னு வச்சாச்சு. இப்போ 5 நோட்ஸ் என்ன பண்ணுறதுன்னா அங்கங்கே நடுவில் சொருவி வருது. இப்போ அந்த நோட்ஸுக்கெலாம் எப்படி அழைக்கிறது, இல்லை என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஷார்ப் அண்டு ஃப்ளாட் எப்படிங்கிற விஷயம் வந்து அந்த 5 நோட்ஸுக்கும் சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஷார்ப் அண்டு ஃப்ளாட் அப்படிங்கிறது நம்ம 2 வகையில் புரிஞ்சுக்கணும். ஓகே, 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம 2ஐயும் குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது. 2ஐயும் தனித்தனியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதலாவது இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்னா ஃப்ளாட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது கீபோர்டு இல்லாமல் ஜென்ரலாக மியூசிக்கில் இசை, அது எந்த ஒரு காமனாக இசையில் மியூசிக்கில் ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தனியாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று கீபோர்டில் நம்ம ஒரு மியூசிக்காக கீபோர்டில் ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் வந்து நம்ம என்ன ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இது 2ஐயுமே புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக மியூசிக்கில், அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது கீபோர்டில் எப்படி நம்ம ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் யூஸ் பண்ணுறோம். இது 2 தனித்தனி. இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு எப்போதுமே குழப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் தனித்தனியாக நான் சொல்கிறேன், தனித்தனியாக அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, கீபோர்டில் ஒரு கீபோர்ட் நோட்ஸ், ஒரு மியூசிக்கல் நோட்ஸ், அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம 7 நோட்ஸுக்கு நம்ம ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணோமோ, அதே போல் அந்த புதுசாக வந்து 5 நோட்ஸுக்கு அதை வந்து சொல்லி அழைக்கிறதுக்கு இந்த ஷார்ப் அண்டு ஃப்ளாட்டு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு தனியாக பேர் வைக்கல. அதை சொன்னேன், ABCDEFG, இதுக்கு HIJKன்னு வச்சுருக்கலாம், ஆனால் அப்படி வைக்கல. ஹெச்ங்கிறது எப்படியுமே அங்கே யூஸ் பண்ணலை. அப்போ இந்த பிளாக் கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் வந்து இந்த டோன் இல்லை இந்த பிச், ஸ்ருதி அப்படின்னும். இந்த ஸ்ருதி ஹையராக போகும்பொழுது, ஹையராக ஜாஸ்தியாக போகும்பொழுது அதை ஷார்ப் அப்படின்னும், அதே போல் லோவாக வரும்பொழுது, அதாவது அந்த டோன் குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது ஃப்ளாட் அப்படின்னும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஷார்ப்னா என்ன அப்படின்னா ரைட் சைடு வாசிக்கிறது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். ஷார்ப்னா என்ன, ரைட் சைடில் வாசிக்கிறது. இப்போ கீபோர்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் போக 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 எல்லாம் ஷார்ப் நோட். இப்போ சியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா CDEFGன்னு வாசிட்டே இருந்தீங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் DEFG எல்லாமே ஷார்ப். ரைட் சைடில் போகிறது எல்லாமே ஷார்ப்பு, லெஃப்டில் வர்றது எல்லாமே
ஃப்ளாட். அதே போல் ஷார்ப்னா ப்ளஸ், ப்ளஸ்னா என்ன அடிஷன். இப்போ சிலேருந்து அடிஷன்னு ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ எல்லாமே ஒரே அர்த்தம் தான், புரிகிறதுக்காக சொல்கிறேன். அதே போல் அப்புன்னா நோட் வந்து மேலே மேலே வாசிக்கிட்டே போகிறது, கீழே வராமல். அதே போல் ஹையர், பிச் ஹையர் ஆகிறது. ஸோ இதை ஷார்ப்னு சொல்லுவோம். ஃப்ளாட் அப்படின்னா லெஃப்டில் நம்ம வாசிக்கிறது, மைனஸ் இல்லை டவுன் இல்லை லோவர், இந்த மாதிரி வார்த்தையை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம இந்த வார்த்தை வந்து ஒரு பாடுறப்ப யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ட் படிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வாய்ஸ் என்ன ஷார்ட் படிக்குதுன்னா, இப்போ நார்மலாக இப்போ ஒருத்தவங்க பாடுறாங்க, இப்போ 7 நோட்ஸ் இருக்கா, சியில் வந்து அவங்க நிப்பாட்டணும். ஆனால் சியில் நிப்பாட்டாமல் கொஞ்சம் அவங்க சிக்கு மேலே அவங்க வோக்கல் இருக்குது, டியூனில் இல்லை அப்படின்னா உங்கள் வாய்ஸ் ஷார்ப் படிக்குதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாட வேண்டிய நோட்லேருந்து உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட் அடிக்குது அப்படின்னா, ஃப்ளாட் அடிக்குதுன்னா என்னென்னா சியில் இருக்கணும் அந்த நோட்டு, ஆனால் அவங்க சியில் இல்லாமல் சி கூட கொஞ்சம் லோவராக அவங்க வோக்கல் இருக்குது அப்படின்னா ஃப்ளாட் அடிக்குது அப்படின்வாங்க. ஸோ ஷார்ப் அப்படின்னா ரைட் சைடில் வாசிக்கிறது, ப்ளஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும், அப் ஹையர் இதெல்லாமே. ஃப்ளாட் அப்படின்னா லெஃப்ட்டு மைனஸ் டவுன் லோயர், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரைட் சைடு அப்படின்னு சொல்லும்பொழுது ரைட் சைடுனா எந்த நம்ம நோட் எடுக்கிறோமோ, ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறோமோ அதை பொறுத்தது. இப்போ நீங்கள் கீபோர்டில் நடுவில் இருக்க மிடில் சி அதை சூஸ் பண்ணுறீங்க, அதில் விரல் வச்சிங்க அப்படின்னா அது இருந்து ரைட் சைடு இருக்க எல்லாமே ஷார்ப்பு, லெஃப்டில் இருக்க எல்லாமே ஃப்ளாட். இப்போ மிடில் ஆக்டேவில் ஏ நோட் வைக்கிறீங்க, ஏல ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே, அதாவது ரைட் சைடில் போகிறது எல்லாமே ஷார்ப்பு, லெஃப்டில் வர்றது எல்லாமே ஃப்ளாட். அது நம்ம எப்போ அப்புறமேட்டு பார்க்கலாம், அந்த கீபோர்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பிளாக் கீ எல்லாமே எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டுங்கிறது வந்து அது எப்படி ஒரே கீ வந்து ஷார்ப்பாகவும் இருக்குது ஃப்ளாட்டாகவும் இருக்குது அப்படின்ற குழப்பம் வரும். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இல்லை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்க்ரீனில் என்ன தெரியுது? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். 12 பேர். இந்த 12 பேர் யார் ஞாபகம் இருக்காது? 12 கோத்திரம், யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க. ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இதை கற்றுக்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இப்போது நம்ம ரைட் சைடில் லாஸ்ட்டில் தான் ரூபன் இருக்கிறாரு, இங்கே லெஃப்ட்டில் வந்து பென்யமீன் இருக்கார். ஓகே, நமக்கு பென்யமீன் யோசேப்பு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால் அவங்களேருந்து ஆரம்பிப்போம். இப்போது ஸ்க்ரீனில் எல்லோரும் அந்த பாருங்கள், யோசேப்பு இருக்கிறாரா? இருங்க, நான் லேசரை ஆன் பண்ணிக்கிறேன், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ யோசேப்பு இருக்கிறாரு, இங்கே பென்யமீன் இருக்கிறாரு, இங்கே செபுலோன். இப்போ இந்த யோசேப்பு பென்யமீனுக்கு அண்ணனா தம்பியா? சொல்லுங்க யாராவது. அண்ணன். யோசேப்பு வந்து பென்யமீனுக்கு அண்ணன், ஆனால் செபுலோனுக்கு தம்பி. செபுலோனுக்கு தம்பி. ஓகே, அப்போ அந்த யோசேப்பு என்னவா இருக்கிறாருன்னா அண்ணனாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் தம்பியாகவும் இருக்கிறார். அது எப்படிங்க? அண்ணனாகவும் இருக்கிறார், தம்பி. ரொம்ப சிம்பிள் தான். அவர் அண்ணன் தான், செபுலோனுக்கு அண்ணன் இல்லை, அவர் பென்யமீனுக்கு அண்ணன், பென்யமீனுக்கு முன்னாடி பிறந்தார். அதே போல் செபுலோனுக்கு அப்புறம் பிறந்தனால அவர் செபுலோனுக்கு தம்பி. இதே போல் தான் இசக்கார். இப்போ இசக்கார் வரும் பொழுது செபுலோன் இருக்கிறாரா? இப்போ இசக்கார் வந்து செபுலோனை பொறுத்த வரைக்கும் இசக்கார் வந்து யார்? அண்ணன். ஆனால் ஆசேருக்கு தம்பி. ஓகே, ஸோ அதே போல் தான் இப்போ நப்தலி இருக்கிறாரா? இங்கே காத்து இருக்கிறார், நப்தலி. இப்போ காத்து பொறுத்த வரைக்கும் நப்தலி யார் அப்படின்னா அண்ணன். ஓகே, அதே நேரம் தானை பொறுத்த வரைக்கும் இவர் தம்பி. அப்போது அண்ணன் தம்பிங்கிறது நமக்கு குழப்பம் இருக்காது. எப்போ அப்படின்னா யாருக்கு இவர் அண்ணன், யாருக்கு இவர் தம்பி, அது நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு பெருசாக குழப்பம் இருக்காது. ஆனால் யாருக்கு அண்ணன் யாருக்கு தம்பின்னு தெரில அப்படின்னா, என்ன இது இவர் அண்ணன்றீங்க தம்பிங்கிறீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரதான் செய்யும். அதே போல் யூதா இங்கே இருக்கிறார். ஓகே, யூதா. இப்போ யூதாங்கிறவர் வந்து தான் அப்படிங்கிறவருக்கு வந்து அண்ணன், சரியா? அதே நேரத்தில் லேவி அப்படிங்கிறவருக்கு தம்பி. அதே போல் சிமியோன் இருக்கிற, சிமியோன் வந்து லேவிக்கு அண்ணன், அதே நேரம் ரூபனுக்கு தம்பி. ஏன்னா ரூபன் தான் முதல்ல பிறந்தது. ஓகே, ஸோ இப்போ ரூபன் வந்து பார்த்திங்கன்னா பென்யமீன்லேருந்து சிமியோன் வரைக்கும் எல்லாருக்குமே இவர் யாரை தான்? அண்ணன் தான். ஏன்னா இவர் தான் முதல் பிள்ளை, மீதி எல்லாருமே யார்? தம்பிங்க தான். அதே போல் பென்யமீனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யார்? அண்ணனுங்க. 11 பேருமே அண்ணனுங்க. ஏன்னா இவர் தான் கடைசி பையன்,
பென்யமீன் இல்லையா? அப்போ எல்லாருமே என்ன தான்? அண்ணன் தான். ஸோ அண்ணனா ஷார்ப்பு. ஓகே, அண்ணனா என்ன? ஷார்ப். ஞாபகம் வச்சுக்கணும். தம்பி அப்படின்னா ஃப்ளாட்டு. ஓகே, ஸோ அண்ணனா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? ஷார்ப்பு. தம்பி அப்படின்னா ஃப்ளாட்டு. அப்போது இந்த யோசேப்பு பென்யமீனுக்கு அண்ணன், அதே நேரம் செபுலோனுக்கு தம்பி. அப்போ அண்ணனா ஷார்ப்பு, தம்பினா ஃப்ளாட். அப்போது பென்யமீனுக்கு இவர் ஷார்ப்பு, செபுலோனுக்கு ஃப்ளாட்டு. ஓகே, ஸோ அண்ணனா ஷார்ப்பு, தம்பினா ஃப்ளாட். ஸோ இந்த பிக்சர் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் இதை மாற்றக்கூடாது. என்னென்னா பென்யமீனை பொறுத்தவரை எல்லாருமே யார் தான்? அண்ணன் தான். அப்போது பென்யமீனை பொறுத்தவரை எல்லாருமே ஷார்ப்பு. இவர் மொதல் அண்ணன்னா எனக்கு முன்னாடி பிறந்த மொதல் அண்ணன், அப்புறம் 2வது 3வது 4வது அண்ணன், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதே போல் பென்யமீனை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் ஷார்ப்பு, 2வது ஷார்ப்பு, 3வது ஷார்ப்பு, 4வது ஷார்ப்பு, 5, அப்படியே எத்தனை இருக்கோ போக வேண்டியது தான். ஓகே, அதே போல் ரூபனை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் என்ன? தம்பிங்கன்னா ஃப்ளாட். அப்போ ரூபனுக்கு இவர் முதல் தம்பியா? ஒரு ஃப்ளாட்டு, 2 ஃப்ளாட்டு, 3 ஃப்ளாட்டு, 4 ஃப்ளாட்டு, 5 ஃப்ளாட்டு, 6, 7, 8, 9, 10, 11 தம்பி. அப்போ 11 ஃப்ளாட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதையே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போது நம்ம கீபோர்ட் நேம்ஸோடைய பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஷார்ப்பு CDEFGAB. ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னால் புரிஞ்சிருக்கும். இப்போ சி இருக்கா? இது நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு ஆட் பண்ணாங்க, புதுசாக ஆட் பண்ண ஒரு நோட். இந்த நோட்டு வந்து என்னென்னா சியோட அதிகமாக தான் இருக்கும். இப்போ கீபோர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வாசித்து பாருங்கள். சி ப்ரெஸ் பண்ணுங்கள், சிக்கு அப்புறம் இருக்கிற கருப்பு கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டோன் வந்து ஹையர் ஆகும். ஓகே, ஸோ ஹையர் ஆகும். அப்போது இந்த சியோட இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கருப்புக்கு வந்து நோட்டு கொஞ்சம் ஹையராக இருக்கும். சியோட இது யார் அப்படின்னா அண்ணன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு நோட்டுக்கு என்ன வரும்னா சி ஷார்ப். ஓகே, ஸோ சிக்கு அடுத்ததாக இருக்கிற கருப்புக்கு சி ஷார்ப்னா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் சைடில் போகிறது, நோட்டு ஹையர் ஆகுறது. அப்படின்னா நோட்டு ஒரு நோட்டாக மேலே வாசிக்கிறது. யாரோ வராங்களா? ஆமாம். ஓகே, ஸோ அதே நேரம் இப்போ இந்த சி ஷார்ப் இருக்கு இல்லையா? ஷார்ப்னா என்ன? அண்ணன்னு சொன்னேன். ஸோ சி ஷார்ப். அதே நேரம் டியை பொறுத்த வரைக்கும் இது என்னது அப்படின்னா டி ஃப்ளாட். தம்பி, அண்ணன் தம்பி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ டி ஃப்ளாட். ஓகே, அதை ஃப்ளாட் அப்புறம் பார்ப்போம். இப்போ ஷார்ப் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சி ஷார்ப்பு. அடுத்து டி இருக்குது. டிக்கு அடுத்ததாக ஒரு நோட் வருது, டியோட கொஞ்சம் ஹையராக இருக்குது. அது டி ஷார்ப் ரைட் சைடில் போகும்போது. அடுத்ததாக இ இருக்குது. இ ஷார்ப்புன்னு தனியாக ஒரு கீ கிடையாது. ஏன்னா ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் கீ இருக்காது உங்கள் கீபோர்டில். ஏன் கீ இல்லை? அதுக்கு ஒரு கீ எடுத்துருக்கலாமே அப்படின்னா அப்படி எடுக்கலாம். ஏன் எடுக்கலை அதை மறந்துடக்கூடாது. CDDE இதுக்கெல்லாம் தூரம் அளவு ஒரே அளவாக இருந்துச்சு. அதனால் ரெண்டுத்துக்கும் நடுவில், டிக்கும் ஈக்கும் நடுவில் அளந்து அதை அளந்து பார்த்து ஒரு நோட் ஃப்ரீக்வன்சி எடுத்து ஒரு நோட் எடுக்கிறாங்க. ஆனால் ஈக்கும் எஃப்க்கும் ஏற்கனவே அது பாதி தூரம் தான் இருக்குது. அதாவது சிக்கும் சி ஷார்ப்புக்கும் எவ்வளோ தூரமோ, இந்த சிக்கும் சி ஷார்ப்புக்கும் எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் ஈக்கும் எஃப்க்கும். அப்போ இதுக்கு நடுவில் நோட் எடுத்தால் குவார்ட்டராக ஆயிரும், ஹாஃபாக இருக்காது. அதனால தான் என்ன பண்ணாங்க, இது எடுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதை வந்து தொந்தரவு பண்ணல. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது எஃப் இருக்கா? எஃப்க்கு அடுத்ததாக ஒரு பிளாக் கீ இருக்குது. அது வந்து எஃப் ஷார்ப் ரைட் சைடில் இருக்குது. அடுத்து ஜி இருக்குது. ஜிக்கு அடுத்து வர நோட்டு ஜி ஷார்ப். அடுத்து ஏ இருக்குது. ஏக்கு நெக்ஸ்ட் வர நோட்டு ஏ ஷார்ப். ஸோ அப்போ இந்த 5 பிளாக் கீஸ் இது எல்லாமே ஷார்ப்னு சொல்கிறோம். இதுக்கு தனியாக HIJK அந்த மாதிரி வைக்காமல் இந்த ஷார்ப்புங்கிறது வச்சு நேம் பண்ணிட்டாங்க. சியோடைய ஷார்ப்பு, டியோட இது ஷார்ப்புனா அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நோட்டு ஹையர் ஆகுது அண்ணே, அதை ஞாபகம் வச்சு.
ஓகே, ஸோ அப்போ அந்த 5க்குமே C ஷார்ப், D ஷார்ப், F ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப். ஸோ அது வந்து அவங்க நேம் பண்ணாங்க. அப்போது இந்த சியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்ன தான், அண்ணன்க தான். பென்யமீனை பொறுத்த வரைக்கும் அப்போ எல்லாமே ஷார்ப்பு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து ஃப்ளாட் பார்ப்போம். ஃப்ளாட்னா சொன்னது போல் ஃப்ளாட்டுன்னா லெஃப்ட் சைடில் வர்றது தான் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஃப்ளாட் ஃபஸ்ட்டு பி இருக்குது. பிக்கு லெஃப்ட் சைடு ரிட்டர்ன் வர்றது முதல்ல வர பிளாக்கி பி ஃப்ளாட்டு. இங்கே தான் ரூபன் போட்டிருந்தேன்னா ரூபன், அப்புறம் தம்பிங்க, ஸோ ஃப்ளாட்டு, அப்போ பி ஃப்ளாட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இருக்கா. அப்போ ஏக்கு அடுத்து வர பிளாக்கி என்ன வரும், ஏ ஃப்ளாட்டு. அடுத்து ஜி இருக்கா, ஜிக்கு லெஃப்டில் வர பிளாக்கி என்ன இருக்கும், ஜி ஃப்ளாட்டு. அப்புறம் எஃப்க்கு ஃப்ளாட்டு கிடையாது, ஏன்னா அங்கே தான் ஈக்கு எஃப் நடுவில் ஒரு நோட்டு எடுக்கலை, அது ஏற்கனவே பாதி தூரம் தான், அது ஏற்கனவே செமிடோன் தான். ஓகேவா, ஸோ அதனால் எடுக்கலை. ஓகே, அப்போ ஜி ஃப்ளாட். எஃப்க்கு ஃப்ளாட்டுன்னு ஒரு கீ கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஈக்கு பக்கத்தில் இருக்கிற லெஃப்டில் இருக்கிற பிளாக்கி இ ஃப்ளாட்டு. அதே போல் டிக்கு லெஃப்டில் இருக்க இது வந்து டி ஃப்ளாட்டு. ஓகேவா, ஸோ அப்போது அந்த 5 பிளாக்கிக்கும் ஷார்ப்புன்னு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாட்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பையும் எழுதியிருக்கிறேன், ஃப்ளாட்டையும் எழுதியிருக்கிறேன். ஸோ அது இப்போது சி இருக்குதா, சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லணும். அது அப்படி சி ஷார்ப் ஷார்ப்பாகவும் இருக்குது ஃப்ளாட்டாகவும் இருக்குன்னா சிக்கு தான் இது ஷார்ப்பு, ஆனால் டிக்கு வந்து ஃப்ளாட், ஏன்னா டியோட கம்மியாக இருக்கும், சியோட அதிகமாக இருக்கும். அதே போல் டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட், எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட், ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட், ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். ஸோ இந்த 2 பேர் இருக்கனால அநேக ஒரு குழப்பம் உண்டாகும். யூஸ்வலாகவே ஒருத்தருக்கு 2 பேர் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் தான். நம்ம இந்த பேர் வீட்டில் ஒரு பேரும் ஸ்கூலில் வேறு பேரும் கூப்பிட்றப்போ ரொம்ப அது கன்ஃபியூஷனுக்குள்ளே போகும். ஸோ நம்மளே அது நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒருத்தருக்கு 2 பேர் இருந்துச்சுன்னா அதில் வர ப்ராப்ளம்ஸ். ஆனால் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், எதனால் இந்த நேம்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறோன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் வந்து இருக்காது. சரிங்களா, ஸோ அப்போது சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட், டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட், எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட், ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட், ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். இந்த 5 பிளாக் கீஸ்க்கும் இப்படி தான் பேர் வச்சாங்க. அதாவது சியோடைய ஷார்ப்பு, டியோடைய ஃப்ளாட்டு, டியோட ஷார்ப்பு, ஈயோட இப்படியே யூஸ் பண்ணிட்டான். இதுக்கு தனியாக ஒரு நேம் வந்து வைக்கலை. HJK அப்படி வச்சுருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும், சிம்பிளாக கூட இருந்திருக்கலாம் மேபி, இல்லை இன்னும் கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக ஆகிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இதை க்ரியேட் பண்ணவங்க அப்படி வந்து வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ ஷார்ப்பு அண்டு ஃப்ளாட்டு. ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்னது போல் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கீபோர்டில் ஷார்ப் கீ, ஃப்ளாட் கீ அப்படின்னு யூஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று ஜென்ரலாக மியூசிக்கில் யூஸ் பண்ணுறது ஒன்று. ஸோ ஜென்ரலாக மியூசிக் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம எந்த கீயை ஃபேஸில் எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எஃப் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எஃப்க்கு இங்கிட்ட இருக்க எல்லாமே ஷார்ப்பு, எஃப்க்கு இங்கிட்ட இருக்க எல்லாமே ஃப்ளாட். இந்த ஃப்ளாட்டு ஷார்ப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே பர்மனெண்ட்டாக இருக்காது. இப்போது ஜி இருக்கா, இப்போ இது ஜி ஷார்ப்பு அப்படின்னா இது எப்பொழுதுமே பர்மனெண்ட்டாக இங்கே ஷார்ப்பு தான் வரும் அப்படி இல்லை. நம்ம எதை ஃபேஸ் வேல்யூவாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து. இப்போ ஜி நான் வாசிக்கிறேன், இந்த ஜி நோட்டை வாசிக்கிறேன்னா இந்த ஜிக்கு ரைட்டில் இருக்கிற 1 2 3 4 இது 4மே ஷார்ப்பு, ஜியிலேருந்து இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃப்ளாட்டு. இப்படிதான் நான் எந்த நோட்டை வாசிக்கிறேனோ அந்த நோட்டில் இருந்து ரைட் சைடெல்லாம் ஷார்ப்பு, லெஃப்ட் சைடெல்லாம் ஃப்ளாட். புரியுதா? ஸோ ஷார்ப் ஃப்ளாட்னா எங்கே ஷார்ப்பு ஃப்ளாட்டுன்னு அது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. நம்ம எந்த கீயை வாசிக்கிறோமோ அதை பொறுத்து மேலே கதெல்லாம் ஷார்ப்பு, லெஃப்டில் கதெல்லாம் ஃப்ளாட்டு அப்படி இருக்கும் ஜென்ரலாக. ஓகே, ஸோ அப்போ டபுள் ஷார்ப், டபுள் ஃப்ளாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஸ்கேல்ஸ் போகும்பொழுது இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா ப்ராப்பராக மியூசிக் படிக்கிறவங்களுக்கு இந்த டபுள் ஷார்ப், டபுள் ஃப்ளாட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஷார்ப்னா என்ன, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்.
சி, இது சி ஒரு ஷார்ப். இப்போ பென்யமீன், யோசேப்பு ஒரு அண்ணன், அதுக்கப்புறம் 2வது அண்ணன், 3வது அண்ணன், 4வது அண்ணன் அப்படி சொல்லியிருந்தேன். அப்போ சி ஒரு ஷார்ப்பு, 2 ஷார்ப்பு. அப்போ டிங்கிறத டின்னு சொல்லலாம். அதே போல் சி டபுள் ஷார்ப்னாலும் டி தான். ஓகே, சி ஒரு ஷார்ப்பு, சி 2 ஷார்ப்பு, 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஆனால் 3 ஷார்ப்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதிகபட்சம் டபுள் ஷார்ப் தான் நம்ம தியரியில் எழுதுவோம். ஸோ அதனால தான் 2 டபுள் ஷார்ப் பார்க்குறோம். மற்றபடி 3 4 ஷார்ப் 5 ஷார்ப்லாம் நம்ம சொல்கிறப்ப சும்மா சொல்லுவோம், ஒரு 5 ஷார்ப் ஏற்றி கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு 5 ஃப்ளாட் இறக்கி கொடுங்க, அதாவது பாட்டு பாடுறப்ப கார்டு கொடுக்குறப்ப சொல்லுவாங்க. மற்றபடி தியரியில் அவ்வளோ நம்ம எழுத மாட்டோம். ஸோ டபுள் ஷார்ப் வரைக்கும் தான் பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் குழம்பிடணும், இன்னும் டபுள் ஷார்ப் ட்ரிபிள் ஷார்ப் பார்ப்போமான்னு. மேக்ஸிமம் டபுள் ஷார்ப் போடுறது அவ்வளோதான். ஓகே, அப்போ சிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு ஷார்ப்பு, அடுத்து இருக்கிறது சி டபுள் ஷார்ப். அப்போ டினாலும் சி டபுள் ஷார்ப்னாலும் சேம் கீ தான். அதே போல் டி, ஏற்கனவே டி ஷார்ப் பார்த்தோம். டி ஒரு ஷார்ப்பு, அடுத்து கை டி டபுள் ஷார்ப். அது போல் எஃப், இங்கே தான் ஷார்ப் கீழே தான் விட்டுரும். எஃப் ஷார்ப், எஃப்க்கு நெக்ஸ்ட் இருக்குது பிளாக் எஃப் ஷார்ப். அப்போ இங்கே ஜி போகிறப்ப என்ன ஆகும், எஃப் டபுள் ஷார்ப். ஓகே, ஜிக்கு நெக்ஸ்ட் இருக்குது ஜி ஷார்ப்பு. அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்குது ஜி டபுள் ஷார்ப். ஸோ ஏ ஷார்ப், ஏ டபுள் ஷார்ப். ஓகே, நான் நோட்ஸ் வந்து சீக்கிரம் அனுப்ப பார்க்குறேன். இல்லைன்னா இந்த இமேஜை கூட நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் எழுதிக்கோங்க, இந்த கீபோர்ட் மாதிரி வரைஞ்சி எழுதிக்கோங்க. தெரியா, ஷார்ப்பு ஃப்ளாட்டு தனியாக எழுதிக்கோங்க, டபுள் ஷார்ப்பு டபுள் ஃப்ளாட் தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இதான் டபுள் ஷார்ப் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதே போல் டபுள் ஃப்ளாட்டு, 2 அண்ணன் இருக்க போகிற மேலே 2 தம்பிங்க அந்த போல ஃப்ளாட்லேயும் இருக்குது. ஸோ பிக்கு ஃபஸ்ட்டு வர அந்த பிளாக் கீ லெஃப்ட் சைடில் வர்றது பி ஃப்ளாட்டு, அதுக்கு அடுத்து இருக்குது பி டபுள் ஃப்ளாட். ஸோ பி ஒரு ஃப்ளாட்டு, பி 2 ஃப்ளாட்டு. அதே போல் ஏ ஒரு ஃப்ளாட்டு, ஏ டபுள் ஃப்ளாட்டு. ஜி ஒரு ஃப்ளாட்டு, ஜி டபுள் ஃப்ளாட். எஃப்க்கு ஃப்ளாட்டு கிடையாது இங்கே கீழே, ஏன்னா அது ஹாஃப் ஸ்டெப் தான், ஹாஃப் அதாவது செமிடோன் தான், அதனால் கிடையாது, விட்டுருவோம். அதே போல் ஈக்கு லெஃப்டில் நெக்ஸ்ட் இருக்குது இ ஃப்ளாட்டு. அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்குது இ டபுள் ஃப்ளாட்டு. டி நெக்ஸ்ட் லெஃப்டில் இருக்குது டி ஃப்ளாட்டு. அப்போ சி என்னவாக இருக்கும், டி டபுள் ஃப்ளாட். ஓகே, ஸோ பி ஒரு ஃப்ளாட், பி டபுள் ஃப்ளாட். ஏ ஃப்ளாட், ஏ டபுள் ஃப்ளாட். ஜி ஃப்ளாட், ஜி டபுள் ஃப்ளாட். இ ஃப்ளாட், இ டபுள் ஃப்ளாட். டி ஃப்ளாட், டி டபுள் ஃப்ளாட். ஸோ அப்போது டபுள் ஷார்ப்பு டபுள் ஃப்ளாட். ஸோ இந்த பேஜ் நோட் எல்லாமே இருக்கும், ஷார்ப்பு ஃப்ளாட்டும் இருக்கும், டபுள் ஷார்ப்பு டபுள் ஃப்ளாட்டும் இருக்கும். இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்கேல் வாசிக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணோம். ஓகேவா, 3 ஷார்ப் 4 ஷார்ப்லாம் பார்க்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இது தான் யூஸ் பண்ணுவோம். அது ஏன் எப்படி யூஸ் பண்ணோன்றது நமக்கு வந்து ஸ்கேல்ஸ் போகும்பொழுது தெரியும். சரிங்களா, அதே போல் அடுத்த லெசனில் நான் ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், நான் மறந்துட்டால் நீங்கள் கேளுங்க. ஏன் வந்து கீபோர்டில் சி நோட் ஆரம்பிக்குது, ஏலையும் ஆரம்பிக்கலை? ஏன்னா ஏபிசிடிஎஃப்ஜி 7 லெட்டரையும் அந்த 7 நோட்ஸுக்கு வச்சாங்க. அப்புறம் ஏன் நம்ம சியில் ஆரம்பிக்கிறோம் கீபோர்டில்? இல்லை மியூசிக்லேயுமே சி வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறது சொல்கிற ஒரு விஷயம். சி வந்து ஏன் முதல்ல இருக்குது அப்படின்ற கேள்விக்கு அடுத்த கிளாஸில் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் மறந்துட்டாலும் நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து கேளுங்க. சரியா, ஓகே. அப்போ வந்து ஷார்ப்பு ஃப்ளாட்டு, டபுள் ஷார்ப்பு டபுள் ஃப்ளாட். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணி போகிறனால கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக புரியாதுன்னு கிடையாது, ஆனால் கொஞ்சம் நம்ம கவனித்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திரும்ப ரிமைண்டர் மாதிரி ஷார்ப் அப்படின்னா மேலே நோட் ஹையர், ஃப்ளாட் அப்படின்னா இட் வில் கோ டவுன். ஷார்ப்னா அன்னே, ஷார்ப்னா ரைட் சைடு, ஷார்ப்னா ப்ளஸ், ஷார்ப்னா அப், ஷார்ப்னா ஹையர். ஸோ இந்த வேர்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளாட் அப்படின்னா லெஃப்ட்டு, ஃப்ளாட்னா தம்பி, ஃப்ளாட்னா மைனஸ், டவுன், லோயர், இது எல்லாத்தையுமே
ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன போல் ஜென்ரலாக ஆனால் மியூசிக்கில் எப்படின்னா, இப்போ சி நான் நோட்டு வாசிக்கிறேன் அப்படின்னா, ஓகே சி வாசிக்கிறேன்னா சியிலிருந்து எனக்கு ரைட் சைடில் இருக்க எல்லா நோட்டுமே ஷார்ப்பு. ஓகே, ஸோ சியிலிருந்து டிஇஎஃப்ஜிஏபிசி இதெல்லாமே எனக்கு ஷார்ப்பு. அதே நேரத்தில் சிக்கு லெஃப்ட் இருக்க எல்லாமே ஃப்ளாட். ஸோ எதை நான் ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறேனோ அதை பொறுத்து தான் ஷார்ப்பு ஃப்ளாட்டுங்கிறது இருக்குமே ஒழிய எஃப் இந்த ஜிங்கிறது எப்போதுமே ஷார்ப்பாக இருக்குங்க, இந்த ஏ வந்து எப்போதுமே ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படி கிடையாது. நம்ம எந்த நோட்டை ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறோமோ அதை பொறுத்து ரைட் சைடில் இருக்கிறது ஷார்ப்பு, லெஃப்ட்டில் இருக்கிறது ஃப்ளாட் நம்பர். இப்போ நான் சி பார்த்தோமா, இப்போ சி எடுத்துக்கிட்டோன்னா ரைட் சைடு இருக்கிறதுலாம் ஷார்ப்பு, லெஃப்ட்டில் இருக்கிறதுலாம் ஃப்ளாட். அதே நேரத்தில் இப்போ எஃப் நான் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் நோட்டு ஒரு நோட்டு வாசிக்கிறேன் அப்படின்னா எஃப்க்கு அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஷார்ப்பு, ரைட் சைடில் எஃப்ஜி ஜிஏபிசிடி எல்லாமே என்ன தான் ஷார்ப்பு. அப்போ லெஃப்ட்டில் வர 3 இருக்குது, 3மே என்ன ஃப்ளாட்டு. அப்போ புரியுதா? இந்த ஜென்ரலாக மியூசிக்கில் இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நோட்டு வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த நோட்லேருந்து ஹையராக போகிற எல்லா நோட்டுமே ஷார்ப்பு தான். அந்த நோட்லேருந்து லெஃப்ட் சைடில் அதாவது நோட்ஸ் கம்மியாகிட்டே வர எல்லாமே ஃப்ளாட்டு தான். அது எத்தனை நோட்ஸ் வேணால் இருக்கலாம், நம்ம எங்கே வாசிக்கிறோமோ அதை பொறுத்தது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷார்ப் அண்டு ஃப்ளாட். ஓகே, இந்த லெசனில் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். கேளுங்க பிரதர் யூஜின். பிரதர் எஃப்க்கு அதாவது ஈலேருந்து எஃப்க்கு போகிறது வந்து செமிடோன் தானே, அப்போ எஃப்க்கு ஃப்ளாட் ஈன்னு நம்ம எடுத்துக்கலாமா, சொல்லலாம்? அதை நான் மறந்துட்டேன். ஸோ ஜென்ரலாக மியூசிக்கில் நல்ல கொஸ்டின், தேங்க்யூ. ஸோ ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்னா என்ன, ஒரு கீழேருந்து அதுக்கு போகிற எல்லாமே ஷார்ப். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இ ஷார்ப்னு சொல்லுவாங்க, நம்மளுமே யூஸ் பண்ணுவோம் ஸ்கேல்ஸில். அப்போ இ ஷார்ப்னா என்ன, ஈக்கு தான் ஷார்ப் கீன்னு ஒன்று இல்லையே, ஷார்ப் கீன்னு ஒன்று இல்லை. ஆனால் ஜென்ரலாக மியூசிக்கில் அடுத்த நோட்டு வந்து ஷார்ப்னு சொல்லுவோம். அப்போ இ ஷார்ப் அப்படின்னா எஃப் தான். ஓகே, ஸோ நான் அதை ஓகே நான் அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அது மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஒரு நல்ல கொஸ்டின் தான் அது. ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இ, இங்கே எஃப் தான் இருக்குது நடுவில் ஷார்ப்பில். அப்போது இ ஷார்ப்புனா எஃப் தான். ஓகே, ஏன்னா ஜென்ரலாக மியூசிக் இ ஷார்ப்புன்னு தனியாக ஒரு கீ கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்புனா ரைட் சைடு, இ ஷார்ப்னா ஈலேருந்து எஃப் தான் இ ஷார்ப். அதே போல் பிக்கும் சிக்கு நடுவில் ஒரு பிளாக் கீ கிடையாது, ஆனால் இப்போ பி இருக்குது, பி ஷார்ப்புன்னு சொன்னாங்கன்னா ஐயோ பி ஷார்ப்புன்னு கீ இல்லையே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பி ஷார்ப்னா என்ன, ஷார்ப்புனா அதுக்கு ரைட் சைடில் வர கீ. அப்போ பி ஷார்ப்னா என்னென்னா சி, பி ஷார்ப்னா சி தான். அதே போல் தான் ஃப்ளாட்டுக்கும் இப்போது எஃப் இருக்கா, எஃப்க்கு இங்கிட்ட ஒரு ஃப்ளாட் கீன்னு ஒன்று இல்லை. ஆனால் எஃப் ஃப்ளாட்டுன்னு சொன்னால் இ தான், எஃப் ஃப்ளாட்னா இ, எஃப் டபுள் ஃப்ளாட்டுனா இங்கே இ ஃப்ளாட்டுக்கு வந்துடும். அந்த 1 2 கணக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதே போல் சிக்கு வந்து ஃப்ளாட்டு கிடையாது, ஆனால் சி ஃப்ளாட் அப்படின்னு சொன்னால் பி தான். ஸோ இதான் நான் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போது ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்பு ஃப்ளாட் எப்படி ஒர்க் ஆகுது அதான் சொன்னேன் நான் பிகினிங்கில். ரெண்டையும் தனித்தனியாக தான் பார்க்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து குழம்பிகிட்டே இருக்கும். ஏன்னா ஈக்கு ஃப்ளாட்டுக்கு இல்லை, அப்புறம் இதை ஃப்ளாட்டுன்றீங்க, இ ஷார்ப் இல்லைங்கிறீங்க, அப்புறம் இ ஷார்ப் எஃப்ங்கிறீங்க. இது ரெண்டும் எப்போ குழம்புன்னா ஜென்ரலாக ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்டு மியூசிக்கில் எப்படி ஒர்க் ஆகுது அதையும், மியூசிக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஷார்ப் ஃப்ளாட்டு கீ அந்த வாசிக்கிறதையும் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து குழப்பம் வந்து வரும். சரிங்களா? ஸோ அது வந்து நல்ல ஒரு கொஸ்டின், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த இதெல்லாம் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பாஸ்டர் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின். எது இந்த ஷார்ப் ஃப்ளாட்டா? பிரதீப் கேட்டிருக்கீங்களே. ஓகே, இப்போ யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். டபுள் கையை கீழே போட்டிங்களோ? ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. நான் சொன்னேன் இந்த ஹோல் கோர்ஸ்லேயே ட்ரையான லெசன்னா இந்த செகண்ட் லெசன் தான், ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழம்பும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் புரிஞ்சுக்கலாம். இதுவும் மற்ற லெசனுமே ஈஸி தான், ஒன்றுமே ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது இன்னும் புரியலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பவுமே இந்த ரெக்கார்டட் வீடியோவை பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். சரிங்களா?
கேளுங்க லதா சுரேஷ், வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? எக்ஸசைஸ் எப்போ ப்ரோ அனுப்புறீங்க? ஆமால. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. நம்ம ஒயிட் கீஸில் வாசித்த மாதிரியே பிளாக் கீஸில் நான் லிங்க் வந்து உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும், அப்புறம் போத் ஹேண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸ் இருக்குது. அதே போல் நார்மலாக வாசிக்கிறது ஜம்பிங் நோட்ஸ் அந்த எக்ஸசைஸ் இருக்கும். நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் தான் இருக்கும் இந்த ரெண்டு இன்றைக்குமே. அதாவது போன லெசன் இந்த லெசனுமே வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி தான். ஜஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்டபனாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிறது தான் அந்த ரெண்டு எக்ஸசைஸுமே. நான் குரூப்பில் லிங்க் அனுப்புகிறேன். அந்த எக்ஸசைஸ் லிங்க் வந்து ஈஸியாக அதே போல் தான் இருக்கும். கேளுங்க மோசஸ் ஆப்ரஹாம், ஒரு கொஸ்டினை கேளுங்க. பிரதர், இந்த டபுள் ஷார்ப்போட பர்பஸ் என்ன பிரதர்? இதில் ஆக்சுவலாக நம்ம இப்போ சி டபுள் ஷார்ப்புக்கு வந்து டி ரெஃபர் ஆகுது இல்லைங்களா? சியோட டபுள் ஷார்ப் வந்து டி. அதை நம்ம டீனே டைரெக்டாக சொல்லிட்டு போகக்கூடாதா, இல்லை அதை சி டபுள் ஷார்ப்னு தான் சொல்லணுமா? நம்ம வந்து அதான் டீனால் அந்த கீ தான், சி டபுள் ஷார்ப் அந்த கீ தான். எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேல்ஸ் பார்ப்போம். ஸ்கேல்ஸ் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில ஸ்கேல் வாசிக்கிறப்ப இந்த சிடி ஒரு மேஜர் ஸ்கேல்லாம் பார்க்குறப்போ சில ஸ்கேலில் ஃபார் எக்ஸாம்பிள் சி, இப்போது சி இல்லை சி ஷார்ப் அப்புறம் இ, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் போதும் வைங்களேன், சி ஷார்ப் இ. அப்போ என்ன ஆயிடுது, நம்ம சி ஷார்ப் இனா டியை ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்போ ஸ்கேல்ஸ் போகிறப்போ ஒரு ரூல் சொல்கிறாங்க, நம்ம அந்த 7 நோட்ஸை வரிசையாக இருக்கணும், அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, எந்த ஒரு நோட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஃபார்முலா பார்த்தோம்னா மிஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. அப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டியை தான் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக, இல்லை சியை தான் சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டபுள் ஷார்ப் வந்து பயன்படுத்தும். ஸோ அப்போ சில இடத்துல வந்து என்ன ஆகுன்னா, நம்ம பியிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பியிலேருந்து அதாவது நமக்கு சி வரும்பொழுது பி ஷார்ப்னு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சி வரப்போ பி ஷார்ப்னு வந்துடும். சியிலேருந்து டி போகிறனால நம்ம சியை மிஸ் பண்ணிடும். அப்போது அங்கே சி டபுள் ஷார்ப் தான் சொல்லணும், ஏன்னா நம்ம சியை விட்டுறக்கூடாது, பிக்கு அப்புறம் சி தான் வரணும். அப்போ இந்த 7 நோட்ஸ் வந்து வரிசையாக இருக்கணும், அதாவது தியரியாக சொல்லும் பொழுது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த டபுள் ஷார்ப் பேட்டர்ன்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த டபுள் ஷார்ப்பு, இந்த டபுள் ஃப்ளாட்டு, இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டு எல்லாமே நம்ம சொல்லும் பொழுது தான், தியரியாக சொல்லும்பொழுது தான் வேறையே ஒழிய வாசிக்கிறப்போ ஒரு வித்தியாசமே கிடையாது. நம்ம சி டபுள் ஷார்ப்னாலும் டி தான் வாசிக்க போகிறோம், டினாலும் டி தான் வாசிப்போம். அதே போல் சி ஷார்ப்னாலும் சி ஷார்ப் வாசிப்போம், டி ஃப்ளாட்னாலும் சி ஷார்ப் தான் வாசிப்போம். சேம் கீ தான். ஸோ பிளேயிங்கில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் சில தியரியில் சில ரூல்ஸ் வச்சுருக்காங்களா, கிராமர் 7 நோட்ஸ் வரிசையாக வரணும், மிஸ் பண்ணக்கூடாது, இந்த போல் சில இந்த மியூசிக் கிராமரில் வந்து சில விஷயம் இருக்கிறனால இந்த டபுள் ஷார்ப் யூஸ் பண்ணுறோம். அது எங்கே எப்படி ஏன் அந்த ஷார்ப்பை யூஸ் பண்ணி டபுள் ஷார்ப்லாம் இங்கே சொல்லணுமானா, ஆமாம், அது ஒரு சில இடத்துல அப்படி தான் சொல்லணும். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். எஃப் மேஜர் ஸ்கேலில் நீங்கள் ஏ ஷார்ப் அப்படின்ற மாதிரி போகும், எல்லோரும் எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த ஏ ஷார்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க, பி ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ப்ராப்பராக மியூசிக் படித்தவங்க எங்கேயுமே எஃப் மேஜர் ஸ்கேலில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஷார்ப் வர இடத்துல பி ஃப்ளாட்டுன்னு தான் இருக்கும், ஏ ஷார்ப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அங்கே ஏ ஷார்ப்னு தான் சொல்லுமா, பி ஃப்ளாட்னாலும் அதே கீ தானே, சாரி பி ஃப்ளாட்னாலும் ஏ ஷார்ப்னாலும் அதே கீ தானே, அப்படி ஏ ஷார்ப் சொல்ல மாட்டாங்கன்னா அந்த ரூல் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு பார்ப்போம் தனியாக, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம சொல்கிற போது தான் வித்தியாசம், பிளேயிங்கில் எந்த வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஹையராக லேர்ன் பண்ணுறோன்றப்போ நமக்கு இந்த கிராமர்லாம் ரொம்ப நெசசரியாக இருக்கும். வாசிக்கிறதுக்கு இது அவசியம் இல்லை, பட் இருந்தாலுமே நான் ஏன் இது நடத்துகிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை முடிச்சுக்கிட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறீங்க, மியூசிக்கில் இன்னும் வெஸ்டர்ன் நோட்டேஷன் போகிறீங்க, இல்லை ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அப்போ இதெல்லாம் வரும். அப்போ நம்ம யூஸ் பண்ண சிம்பிளாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பர் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் போய்ட்டு ரொம்ப குழம்பும். அதனால தான் பேசிக்கில் இதை எடுத்துறேன். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? டைம் ஆச்சு. கேளுங்க. மோசஸ் தானே? பிரதர் போன எக்ஸசைஸ்ல 5 மீட்டர் தான் சொன்னீங்க. ஆனா ரிமைனிங் ஏபிசி அது எப்படி வாசிக்கிறாங்க? ரிமைனிங் ஏபிசி நோட்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபிங்கர் எக்ஸசைஸ் அப்ப அனுப்புங்க. இல்லை, அதான் சொன்னால, இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நோட்ஸ் வாசிக்கிறது கிடையாது. நம்ம வந்து மேஜர் ஸ்கேல் வாசிக்கிறப்ப தான் நம்ம நோட்ஸ் முக்கியம்.
போன கிளாஸும் இந்த கிளாஸுமே என்ன எக்ஸசைஸ்னால் ஃபிங்கர் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிற எக்ஸசைஸ் தான். அதனால் நோட்ஸ் முக்கியமே இல்லை. இந்த 2 கிளாஸுமே என்னென்னா ஃபிங்கர் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகே, அதுக்காக தான் 2 எக்ஸசைஸுமே. அதனால் ஏபிசின்னு வாசிக்க மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நீங்கள் வாசிக்கணுன்னா நீங்கள் கை மாற்றி வாசிக்கலாம். இப்போ சிலேருந்து வாசிச்சிங்களா, எஃப்லேருந்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். எஃப்ஜிஏபிசி, ஸோ அந்த 5 நோட் வரும். இல்லை டியிலேருந்து ஒரு 5 நோட், அது மாதிரி நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆனால் எதுக்குன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான். அதனால் அந்த எல்லாம் ஏபிசிக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் நம்ம எக்ஸசைஸ் வாசிக்க மாட்டோம். ஸ்கேல்ஸ் அது மாதிரி வாசிப்போம். கேளுங்க பிரதர் ஆண்டர்சன் மியூசிக்கல்ஸ். ஓகே, எல்லோரும் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது மறந்துட்டிங்கன்னா மட்டும் திரும்ப போடுங்க. போட்டவங்க ஓகே ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த 5 மந்தில் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஒரு சில விஷயம் நம்ம ஸ்பீடாக தான் போவோம். அந்த ஃபஸ்ட் கிளாஸில் மேபி ஸ்லோவாக மேபி யூ கேன் ஃபீல், ஆனால் எவ்ரி கிளாஸ் நம்ம ஸ்பீடாக தான் போகிறோம். நான் கூட யோசித்தேன் ஃபஸ்ட் பேட்ச் நடத்துகிறப்பையும். ஒரு சில அதாவது பிகினராக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணாங்க நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படின்றது போல். ஸோ நான் யோசிச்சுருக்கிறேன் இப்போ இந்த அடுத்த கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் பிகினர்ஸுக்கு மட்டும் ஒரு 1 இயர் கோர்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த பேட்சில் வந்து வேகமாக தான் நம்ம வந்து போவோம். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக கற்றுக்கும். ஏன்னா நம்ம ஸ்லோவாக போனால் இன்னும் 1 இயர் கூட பார்த்தாது. ஏன்னா அவ்வளோ லெசன்ஸ் இருக்குது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் அசைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. போக நிறையா இருக்கும். அதனால் அந்த ஒரு 5 மந்த்து எப்படியாவது கஷ்டப்பட்டு டைம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் மினிமம் நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ வேணால் வாசிக்கலாம். நிறையா நீங்கள் வாசிக்க ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நானுமே வாசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எனக்குமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்களுமே அது நீங்கள் நிறையா வாசிங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும். சரிங்களா? அதனால் ரெகுலராக வாசிச்சிடுங்க. அசைன்மெண்ட் போடாதவங்க சீக்கிரம் போட்டுருங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அசைன்மெண்ட்டு இன்றைக்கி அசைன்மெண்ட் நான் நாளைக்கு வந்து குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லெசனுமே நான் அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள். அப்படி உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா? நமக்கு டைம் ஆச்சு. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் அப்புறமேட்டு உங்களுக்கு வந்தால் கூட குரூப்பில் கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி இந்த கிளாஸ் நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கூட ஒரு சில காலை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அது கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட் தான். ஆனாலும் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள, அந்த மியூசிக்கை சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் நேர்த்தியாய் வாசிக்க உம்முடைய நான் மகிமைக்காக செய்ய வேண்டிய கிருபைகளை எல்லாருக்கும் தரும்படியை ஜெபிக்கிறேன். யாரும் ஒருத்தர் கூட இது புரியாமல் போயிடக்கூடாது. நீங்கள் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை தாங்க உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தாங்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வியாழக்கிழமை நம்ம வந்து சந்திப்போம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். பை, குட் நைட்.